ஹலோ, வெல்கம் டு யுவர் ஃபேஷன் சேனல். இப்போ நான் வந்து வேளச்சேரியில் வந்து இந்த புதுசாக கட்டின ஃப்ளை ஓவர்ஸில் நிற்கிறேன். வாக்கிங் வந்து அப்படியே நல்லா அருமையாக கட்டியிருக்காங்க. இப்போ அது இது வந்து தரமணிலேருந்து வர்ற ரோடு. இது வந்து அப்படியே நேராக போனோம்னா 100 ஃபீட் ரீச் ஆகிடும். அதே மாதிரி பாருங்க, கீழே இது வந்து அங்கே 100 ஃபீட் வந்து குருநானக் காலேஜ்லேருந்து வர்ற ரோடு இப்படியே போயிட்டு அங்கே ஏறுன்னு வச்சுங்களேன். அங்கே ஏறி அந்த பக்கம் போன நேராக தாம்பரம் போகிற ரோடு அங்கேயே கிராஸ் ஆகிடும். அங்கே போய் ஜாயின் பண்ணிடுது. கீழே பாருங்கள், அந்த கேப்பில் தெரிகிறது வந்து தாம்பரத்துலேருந்து வந்து தரமணி போகிறது கீழே போகிற ரோடு இது. ஸோ அங்கே டிராஃபிக் வந்து அப்படி டைவெர்ட் பண்ணியிருக்காங்க. பட்டு ஓரளவுக்கு நல்ல பிளான் பண்ணி தான் அவங்க பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ளைஓவரை. பட் இது என்னென்னா கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அதுக்கு தான் நான் மெயினாக அந்த வீடியோவே எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மழை தண்ணி வர்றதுக்கு அங்கங்கே வந்து ஹோல்ஸ் வச்சுருக்காங்க. மழை பெய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி கீழே போய்ட்டு அதுக்கு அங்கேருந்து அது ட்ரைனேஜ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இதில் என்னென்னா மெயின்டெனன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுற இந்த பேப்பரு அப்புறம் இலை அது இதெல்லாம் அடைச்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள், இது கம்ப்ளீட்டாக இது வந்து மணலே மூடிடுச்சு இது. ஸோ இப்போ இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதில் வந்து ட்ரைனேஜுக்கு கனெக்ஷன் கொடுத்தது பேஸுங்கிற மாதிரி இருக்குது. இது ஓரளவுக்கு வந்து ஓப்பனில் இருக்குது. இது டைரெக்டாக போயிடும் அப்படி. ஆனால் இதே மாதிரி வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா 2 சைடுமே இதே மாதிரி தான். சில இது க்ளீனாக இருக்குது, இது சுத்தமாக கம்ப்ளீட்டாக மூடி இருக்குது. தெரியுதா? ஓகே. இப்போ இந்த மாதிரி இருக்கிறது வந்து மெயின்டெனன்ஸ் சரியாக பண்ணலை. அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது துப்புரவு பணியாளர்கள் அனுப்பி இதை வந்து அந்த அடைச்சிருக்கு அந்த ஓட்டை, அதில் உள்ள அந்த குப்பைகள் எல்லாம் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இனிமேல் மழைக்காலம் வர ஆரம்பிக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து நல்லா க்ளீனாக இருந்ததுன்னா உங்களுக்கு தண்ணி வந்து பாருங்கள், இதெல்லாம் நல்லா க்ளீனாக இருக்குது, எந்த குப்பையுமே இல்லாமல் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி குப்பை இருக்கிறத அடைச்சிருக்கிறத எடுக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்தால் கூட போகுதுன்னு நினைக்கிறேன். பண்ணிட்டாங்கன்னா இப்போ வர மழை காலத்தில் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக இங்கே மேலே இந்த ஃப்ளைஓவரில் வர்ற தண்ணி எல்லாமே இதுக்குள்ளே போயிட்டு ட்ரைனேஜ் கனெக்ஷனுக்கு போயிடும். பட் இந்த மாதிரி பாருங்கள், பாட்டில்ஸ் எல்லாம் இங்கே பிளாஸ்டிக் பாட்டிலெலாம் கிடக்கு. இதெல்லாம் பாருங்கள் க்ளீனாக இருக்குது. இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க இதை. அப்போ தண்ணி வந்து உங்களுக்கு கிளியராக இதுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. அந்த இப்போ பாருங்கள், செடியெல்லாம் முளைக்க ஆரம்பிக்குது. இதற்கு காரணம் வந்து சரியாக க்ளீன் பண்ணாமல் மண் இருக்கிறதுனால அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்குது. ஸோ இதை வந்து கொஞ்சம் நகராட்சி மாநகராட்சி கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து துப்புரவு பணியாளர்களை மாதத்துக்கு ஒரு வாட்டி அனுப்புனா கூட போதும். க்ளீன் பண்ணிட்டாங்கன்னா இப்போ இந்த இதில் மழை பெய்யும்போது ஓடியார தண்ணி வந்து இதுக்குள்ளே போயிடும். அப்படி இல்லைன்னா என்னங்கன்னா, இந்த ரோடு வழியாக நேராக தண்ணி அங்கே போய் அங்கே பெரிய குளம் மாதிரி வந்து போய் நின்று தண்ணி தேங்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இதை தயவு பண்ணி மாநகராட்சி கொஞ்சம் கவனத்தில் எடுத்து இதை கொஞ்சம் பண்ணாங்கன்னா இந்த இவ்வளோ பல கோடி ரூபாய் செலவு பண்ணி நல்ல ஒரு ப்ராஜெக்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு நடைப்பயணத்துக்கும் வந்து நல்ல வசதியாக இருக்குது. என்ன வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடக்கணும். காரு அப்புறம் வந்து ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் வர்றாங்க. கொஞ்சம் ஏர்லியராக வந்தோம்னா இந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்காது. இன்றைக்கி நான் லேட்டு மணி வந்து 7:45. ஸோ அந்த மாதிரி இதுகளுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்ல ஒரு மலையில் ஏறி போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. எனர்ஜி நமக்கு நல்லா இருக்குது. ஆக்சிஜன் கண்டென்ட்ஸ் நம்ம நிறைய உள்ள இன்ஹேல் பண்ணலாம். பட் இந்த கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு பொதுமக்களின் சார்பாக ஏஎஸ் ஃபேஷன் சேனல் மூலமாக இந்த வீடியோவை நான் வந்து வெளியிடுறேன். பார்த்த மாநகராட்சி மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இதை வந்து கொஞ்சம் அதிகாரிகளுக்கு ஞாபகப்படுத்தி இல்லை அவங்களே பார்த்து சொந்தமாக பண்ணி இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணால் ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.